சுவருடன் பேசும் மனிதர். கனடாவுக்கு வந்து ஏற்பட்ட பிரச்சினைகளுள் ஒன்று தலைமுடி வெட்டுவது. நான் வசித்த வீட்டிலிருந்து தலைமுடி திருத்துமிடம் 4 நிமிட தூரத்தில் இருந்தது. கடந்த 7 வருடங்களாக மாதம் ஒரு முறை அங்கே சென்றிருக்கின்றேன். அதன் உரிமையாளர் ஓர் இத்தாலியர். பெயர் டோனி. அவரும் 2-3 உதவியாளர்களும் அங்கே வேலை செய்தார்கள். டோனி நட்பானவர். அவருடைய முடி அலங்கோலமாக சிதறுண்டு போயிருக்கும். நான் அவருக்கு சொல்வேன், என்ன உங்களுடைய முடியே இப்படி தாறுமாறாக இருக்கின்றது, உங்கள் வாடிக்கையாளர்கள் இதை பார்த்து வராமல் போய்விடுவார்கள். அவர் சொல்வார், என்ன செய்வது, என்னைப் போல ஒரு நல்ல முடி திருத்துபவர் கிடைத்தால் உடனே தலையை கொடுத்து விடுவேன். இங்கே எல்லோருமே மோசம். அதுதான் முடிவெட்டுவதை தள்ளி போட்டு கொண்டே வருகின்றேன். நானும் டோனியைப் போல அவருடைய உதவியாளர்களிடம் தலையை கொடுக்க மாட்டேன். வரிசையில் உட்கார்ந்திருக்கும் வாடிக்கையாளர்களுடன் என் முறைக்காக காத்திருப்பேன். டோனியிலே எனக்கு பிடித்தது அவசரமின்மை. நிதானமாக தொழில் சுத்தமாக வேலையை முடிப்பார். எப்படி வெட்ட வேண்டும் என்று கேட்க மாட்டார். என்ன சைஸ் கிளிப் என்று கேட்க மாட்டார். பிடையில் நேர்வெட்டா அல்லது குறைவெட்டா என்றெல்லாம் கேட்க மாட்டார். ஒவ்வொரு வாடிக்கையாளர்களுக்கும் அவரிடம் குறிப்புண்டு. தையல்காரரிடம் இருப்பது போல, மருத்துவரிடம் இருப்பது போல அதை பார்த்து தன் வேலையை செம்மையாக முடித்து வைப்பார். அவரிடம் எனக்கு பிடிக்காத ஒரு அம்சமும் இருந்தது. டோனி விளையாட்டு பிரியர். அவர் தலைமுடி வெட்டும் போது முதல் நாள் நடந்த ஐஸ் ஹாக்கி பற்றி அல்லது கூடைப்பந்து பற்றி அல்லது பேஸ்பால் பற்றி ஓயாது பேசுவார். விளையாட்டை பற்றி தெரியாது என்று சொன்னால் கனடாவில் ஒரு புழுவை பார்ப்பது போல பார்ப்பார்கள். ஆகவே முதல் நாள் நான் அதற்கு தயாரிக்க வேண்டும். தொலைக்காட்சியில் விளையாட்டுகளை பார்த்து முக்கியமான குறிப்புகளை எடுத்து வைத்துக் கொள்வேன். அடுத்த நாள் முடி திருத்தும் போது ஏதாவது ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தை சொல்லி அவரை மகிழ்விப்பேன். அன்று முடிவெட்டு உத்தமமாக அமையும். ஆனால் எத்தனை வருடங்கள் தான் இந்த நாடகத்தை ஆட முடியும்? எனக்கும் அலுப்பு பிடித்தது. நான் வேறு இடத்தில் முடிவெட்ட ஆரம்பித்தேன். அது 20 நிமிட தூரத்தில் இருந்த பெரிய நிலையம். பெண்கள் பகுதி தனியாக இயங்கியது. ஆண்கள் வருவதும் போவதுமாக ஒரே கலகலப்பு. நான் வாயை திறக்காத ஒரு வேலைக்காரரிடம் போகலாம் என்ற முடிவில் இருந்தேன். என்னுடைய முறை வந்தபோது புதன்கிழமை என்ற வாசகம் எழுதிய தடித்த உடையை வியாழக்கிழமை அணிந்திருந்த 50 வயதுக்காரர் ஒருவர் என் முடியை வெட்ட தயாராக இருப்பதாக சொன்னார். ஒரு நாள் பிந்திய ஆளென்றாலும் அவர் தலையை சரித்து புன்னகித்த விதம் எனக்கு பிடித்து கொண்டது. அவர் வாய் திறந்து ஒரு வார்த்தை பேசவில்லை. கருமமே கண்ணாகி அவர் முடியை வெட்டி முடித்ததும் கண்ணாடியில் பார்த்தால் அது வெகு நேர்த்தியாக இருந்தது. ஒரு கலைஞனின் வேலை என்பதில் சந்தேகமே இல்லை. அவருடைய கைகள் வண்ணத்து பூச்சி போல துரிதமாக இயங்கின. தலையிலே ஆடிக்கொண்டிருக்கும் 1000 முடிகளில் ஒரு மயிரை மட்டும் அவர் கத்தரிக்கோல் தேடி லாபகமாக வெட்டும். அவ்வளவு நுட்பமான கலைஞர். அடுத்த முறையும் அவர்தான் வெட்டினார். அதற்கு அடுத்த முறை சென்றபோது அவருக்காக காத்திருந்து அவர் முடிவெட்ட ஆரம்பித்த போது ஒரு சம்பவம் நடந்தது. அவரை பார்த்தால் மத்திய கிழக்கு நாட்டைச் சேர்ந்தவர் போல தோற்றமளித்தார். கண்கள் பழுப்பு நிறத்திலும் முடி கருப்பாகவும் இருந்தது. அவருடைய நடையுடை பாவனைகள் எல்லாம் வித்தியாசமானவையாக தோன்றின. வாடிக்கையாளரிடம் பேசும்பொழுது அவருடைய உச்சரிப்பு அராபியர்களுடையதைப் போல இருந்ததையும் கவனித்தேன். அன்று பெண்கள் பகுதியில் இருந்து மிக நாகரிகமாக உடையணிந்திருந்த ஒரு பெண் இவரிடம் வந்தாள். கருப்பு காலணியும் சிவப்பு கையுறையுமாக பார்த்தவுடனேயே அவள் அராபிய பெண் என்று சொல்லிவிடலாம். வயது 30க்குள் தான் இருக்கும். அதிகாரம் செய்தே பழக்கப்பட்டவள் போல ஒரு கையை இடுப்பில் வைத்து சாய்ந்து நின்றாள். ஏதோ அரபு போன்ற மொழியில் அவரிடம் வேகமாக பேச அந்த மனிதர் ஒரு வார்த்தையில் ஏதோ சொன்னார். அந்த பெண் மீண்டும் சங்கிலி தொடர் போல நிற்காமல் பேசினாள். இவர் மறுபடியும் சுருக்கமான பதில் கூறினார். அவள் தொடர்ந்து ஏதோ கேட்க, உனக்கு கேட்கவில்லையா, எனக்கு அரபு மொழி தெரியாது என்று உரத்து ஆங்கிலத்தில் சொன்னார். ஒரு குதிரை பக்கவாட்டில் நகர்வது போல அவள் நகர்ந்து சற்று எரிச்சலாகவே அந்த இடத்தை விட்டு அகன்றாள். எல்லோரும் இவரையே பார்த்தார்கள். இவர் ஒருவித பதட்டமுமின்றி முன்பு போல அமைதியாக என் முடியை வெட்டி கொண்டிருந்தார். நான் முதலாக இவரிடம் பேச்சு கொடுத்தேன். இவர் ஈராக்கில் இருந்து போருக்கு முன்னர் சதாம் காலத்தில் கனடாவுக்கு குடிபெயர்ந்தவர். அந்த பெண் தலைமுடி அலங்காரம் செய்ய வந்திருக்கின்றாள். அவளுக்கு ஆங்கிலம் தெரியாது. அவள் பேசும் அரபுவை மொழிபெயர்த்து ஆங்கிலத்தில் கூறுமாறு கேட்டிருக்கின்றாள். இவர் தனக்கு தெரியாது என்று சொல்லியிருக்கின்றார். ஈராக்கிலிருந்து புலம்பெயர்ந்த ஒருவருக்கு அரபு மொழி தெரியாது என்பதை அவள் நம்பவில்லை. அதுதான் கோபமாகச் செல்கின்றாள். எனக்கு ஆச்சரியம். நான் வாழ்நாளில் சந்திக்கும் முதல் ஈராக்கியர் இவர்தான். ஆதி காவியமான கில்காமேஷ் இலக்கியம் பிறந்த நாடு என்று எனக்கு ஈராக்கில் மதிப்புண்டு. 4000 வருடங்களுக்கு முன்பு சுமேரிய எழுத்தில் எழுதிய அந்த காவியம் இன்றும் களிமண் தட்டைகளில் அங்கே பாதுகாக்கப்படுகின்றது.
நான் அவரிடம் கேட்டேன், எப்படி உங்களுக்கு அரபு மொழி தெரியாமல் போனது? நான் ஈராக்கில் பிறந்தாலும் அநேகமாக வெளிநாடுகளில்தான் வளர்ந்தேன். என்னுடைய தந்தையார் ஈரான், சிரியா போன்ற நாடுகளில் வேலை செய்தார். நான் பொறியியல் படிப்பு படித்தவன். ஈராக்கில் தொடர்ந்து வாழ முடியாமல் தஞ்சம் கேட்டு கனடாவுக்கு வந்தோம். என் மகன் இப்பொழுது வெளிநாட்டில் வேலை செய்கின்றான். நான் இங்கே தனியாகத்தான் வாழ்கின்றேன். பொறியியல் படித்துவிட்டு எப்படி இந்த தொழிலுக்கு வந்தீர்கள்? நான் மாத்திரமில்ல, என்னைப் போலவே பல பேர் இங்கே வந்து முற்றிலும் வேறு வேலை செய்கின்றார்கள். ஆங்கிலத்தில் இன்னொரு முறை பொறியியல் படிக்க என்னால் முடியவில்லை. ஆனால் எனக்கு இந்த தொழிலில் ஒரு மோகம் என்று சொல்லலாம். 3 மாத பயிற்சியில் முடிவெட்ட பழகிவிட்டேன். இதுவும் பொறியியல் போலத்தான், மிகப்பெரிய கலை. ஒவ்வொரு நாளும் நான் வீட்டுக்கு போக முன்னர் ஒரு புது விஷயம் கற்றுக்கொண்டு போவேன். என்னால் நம்ப முடியவில்லை. இந்த மனிதரை அதிசயத்தோடு பார்த்தேன். இனிய புன்னகை மாறாமல் தொழிலில் கவனமாக இருந்தார். நீங்கள் இன்னும் ஆரம்ப கேள்விக்கு பதில் சொல்லவில்லை. நீங்கள் என்ன மொழி பேசுவீர்கள் என்றேன். நான் படித்தது பாரசீக மொழி. அது தொழிலுக்காக. வீட்டு மொழி அராமிக். அராமிக்கா? கேள்விப்பட்டதில்லையே. அப்படி ஒரு மொழி இருக்கின்றது. என் மகனுக்கும் கொஞ்சம் தெரியும். என் மனைவியும் நானும் வீட்டிலே அதுதான் பேசுவோம். போன வருடம் என் மனைவி இறந்து விட்டார். எனக்கு இங்கே என் மொழி பேசுவதற்கு ஒருவருமே இல்லை. கனடாவில் இந்த மொழி பேசுபவர்கள் சிலர் இருப்பதாக கேள்வி. ஆனால் அவர்களுடன் என்னால் தொடர்பு கொள்ள முடியவில்லை. அராமிக் மொழி பேசும் நாடு என்று ஏதாவது உண்டா? அப்படி இருந்தால் அது பெரிய வரம் அல்லவா? நான் சிரியன் ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சைச் சேர்ந்த கிறிஸ்தவன். சதாம் ஆட்சியில் நாங்கள் பட்ட கொடுமைகளை சொல்லி ஆற்ற முடியாது. உலகத்தில் இன்று 1 மில்லியன் மக்கள் அராமிக் மொழியை பேசுகின்றார்கள். ஆனால் துயரம் என்னவென்றால் அவர்கள் ஓரிடத்தில் இல்லை. அவர்களுக்கு ஒரு நாடு இல்லை. சிதறிப்போய் ஈரான், ஈராக், இஸ்ரேல், லெபனான், சிரியா போன்ற பல நாடுகளில் சிறு சிறு குழுக்களாக வாழ்கின்றார்கள். அவர்கள் எங்கே வாழ்ந்தாலும் அவர்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள்தான். உலகத்துக்கு முதலாக சட்டத்தொகுப்பை வழங்கியவன் 3700 ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த எங்கள் மன்னன் ஹமுராபி. ஒடுக்கப்பட்டவர்களை காப்பாற்றுவதற்குத்தான் அவன் சட்டம் இயற்றினான். இன்று நாங்கள் ஒடுக்கப்பட்டு துரத்தப்பட்டு நாடு நாடாக அலைந்து கொண்டிருக்கின்றோம். கனடா நீங்கள் தேர்ந்தெடுத்த நாடுதானே? இங்கே உங்களுக்கு முழு சுதந்திரம் உண்டல்லவா? நண்பரே, இது சொர்க்கம். இதில் என்ன சந்தேகம்? இங்கே வந்தபின் நான் நினைத்தேன், ஒடுக்கப்பட்ட நாடுகளைச் சேர்ந்த மக்கள் ஒவ்வொருவரும் ஒரே ஒரு நாள் என்றாலும் கனடாவில் வாழ்ந்து பார்க்க வேண்டும் என்று. அப்பொழுதுதான் அவர்களுக்கு சுதந்திர காற்று என்பது என்னவென்று தெரிய வரும். நான் சொன்னது எங்கள் மொழியை. இன்று அது அழிந்து கொண்டு வருகின்றது. எங்கே எங்கேயெல்லாம் மக்கள் வாழ்கின்றார்களோ அங்கேயெல்லாம் எங்கள் மொழி விழுங்கப்படுகின்றது. ஆபத்தில் இருக்கும் மொழி என்று எங்கள் மொழியை அறிவித்து விட்டார்கள். இன்னும் சில வருடங்களில் அது அழிந்து போகக்கூடும். அப்படி நிச்சயமாக சொல்ல முடியுமா? அப்படித்தான் அறிவித்திருக்கின்றார்கள். நீங்கள் இரவு நேரத்தில் என் வீட்டுக்கு வந்தால் நான் அராமிக் புத்தகங்களை படித்து கொண்டிருப்பதை பார்ப்பீர்கள். சுவர்களுடன் அராமிக்கில் பேசுவேன். பழக்கம் விட்டு போய்விடுமே என்ற பயம். நான் பேசும் ஒவ்வொரு நிமிடமும் என் மொழி வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது அவர் முடிவெட்டுவதை நிறுத்திவிட்டார். சற்று எட்ட நின்று தலையை 2 பக்கமும் சரித்து என் முடியை உன்னிப்பாக கவனித்தார். பின்னர் முகத்தை பார்த்தார். திடீரென்று ஷாம்பு போடவா என்றார். நான் சம்பாஷணை தொடர வேண்டும் என்பதில் ஆவலாக இருந்தேன். சரி என்று தலையாட்டினேன். நான் நிறைய பேசிவிட்டேன். நீங்கள் எந்த நாடு, என்ன மொழி பேசுவீர்கள் என்று சொல்லவில்லையே. நான் சொன்னேன், நானும் உங்களைப் போலத்தான். நான் பேசுவது தமிழ் மொழி. இலங்கைக்காரன். அங்கே எங்கள் மொழியை சிங்களம் விழுங்கிக் கொண்டிருக்கின்றது. உங்கள் மொழியை பற்றி கேள்விப்பட்டிருக்கின்றேன். அது பழைய மொழி அல்லவா? அது உண்மை. 2000 ஆண்டுகள் தொன்மையான இலக்கியங்கள் எங்களிடம் இருக்கின்றன. கிறிஸ்து பிறப்பதற்கு 300 ஆண்டுகள் முன்னராகவே செதுக்கிய தமிழ் பிராமிக் கல்வெட்டுக்கள் குகைகளில் அகப்பட்டிருக்கின்றன. இன்று உலகத்தில் பல நாடுகளில் 80 மில்லியன் மக்கள் தமிழ் பேசுகின்றார்கள். 80 மில்லியனா? நம்பவே முடியவில்லை. எங்கள் மொழியிலும் பார்க்க 80 மடங்கு அதிகமான எண்ணிக்கை. அதிர்ஷ்டம் செய்த மொழி. ஆனால் உங்களுக்கென்று ஒரு நாடு உண்டா? இல்லை. உங்கள் மொழியில் தேசிய கீதம் உண்டா? இல்லை. அப்படியானால் உங்கள் மொழிக்கும் என் மொழிக்கும் பெரிய வித்தியாசமே இல்லை. எப்படி அவ்வளவு நிச்சயமாக சொல்ல முடியும்? நீங்கள் வரலாற்றை படித்தால் தெரிந்துவிடும். கிறிஸ்து பிறப்பதற்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்னரே ஹீப்ரு மொழியும் அராமிக் மொழியும் செழித்து வளர்ந்தன. இரண்டுக்குமே சம வயது. இரண்டிலுமே எழுதப்பட்ட செல்வங்கள் இன்று வரை பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. நாளடைவில் 2 மொழிகளுமே நலிந்தன. 100 வருடங்களுக்கு முன் ஹீப்ரு மொழி எழுத்தில் மட்டுமே வாழ்ந்தது. பேசுவதற்கு ஒரு ஆன்மா இல்லை. இன்று 5 மில்லியன் மக்கள் ஹீப்ரு பேசுகின்றார்கள், எழுதுகின்றார்கள். பழைய இலக்கியங்களும் புதிய இலக்கியங்களும் படிக்கின்றார்கள். அவர்களுக்கு ஒரு நாடு உண்டு. அதன் பெயர் இஸ்ரேல். அவர்களுடைய மொழி இனிமேல் அழியவே அழியாது.
நாடு இல்லாமல் ஒரு மொழி வாழ முடியாது என்று சொல்கின்றார்களா? நான் ஒரு தலைமுடி திருத்துபவன், மொழியியல் அறிஞன் அல்ல. எனக்கு என்ன தெரியும்? நாடு இல்லாமல் தானே என் மொழி சிதைந்தது. நாடு இருந்தபடியால் தானே இறந்து போன ஹீப்ரு மொழி மறுபடியும் உயிர் பெற்று நிலைத்து நிற்கின்றது. உங்கள் மொழி தமிழ் நாடு இல்லாமல் வாழும் என்று நினைக்கின்றீர்களா? ஆனால் இந்தியாவில் ஒரு தமிழ் மாநிலம் இருக்கிறதே. மாநிலம் வேறு, நாடு வேறு. இன்று உலகத்தில் உள்ள ஒரு சின்னஞ்சிறிய நாட்டை எடுத்துக்கொள்ளுங்கள், மால்டா. அங்கே 4 லட்சம் மக்கள் வாழ்கின்றார்கள். அவர்களுடைய மொழி மால்டிஷ். அந்த மொழி அழியுமா? அழியாது. ஒரு மைல்கல் எப்பொழுதும் உண்மை பேசுவது போல நான் பேசுகின்றேன். அவர்களுடைய மொழி அழிய வேண்டுமென்றால் முதலில் அந்த நாடு அழிய வேண்டும். உங்கள் நாட்டுக்கு சமீபத்தில் இருக்கும் மாலைதீவு, அதை எடுத்துக்கொள்ளுங்கள். அதனுடைய சனத்தொகை 3,50,000. அவர்களுடைய மொழி திவேகி. அது அழியுமா? எப்படி அழியும்? 3 லட்சம் மக்கள் வாழும் நாடு ஐலாண்ட். அவர்களுடைய மொழி ஐஸ்லாண்டிக். அது அழியுமா? இல்லை. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். நம்புவதற்கு கஷ்டமாக இருக்கின்றது. 10 மில்லியன் மக்கள் ஒரு மொழியை பேசினாலும் அவர்களுக்கு ஒரு நாடு இல்லாவிட்டால் அந்த மொழி அழிந்துவிடும் என்று சொல்கின்றார்கள். ஷாம்பு போட்டு முடிந்ததும் அவர் முடி உலர்த்தியால் தலைமுடியை சீவி உலர்த்தி கொண்டிருந்தார். அவர் வாய் மட்டுமே பேசியது. ஆனால் கைகள் வேறு யாருடையவோ கைகள் போல துரிதமாக வேலை செய்தன. அப்படித்தான் என் சிற்றறிவுக்கு படுகின்றது. ஒரு மொழிக்கு பாதுகாப்பு வேண்டும். ஒரு நாடுதான் அதை கொடுக்க முடியும். உலகத்தில் 7,000 மொழிகள் இருக்கின்றன என்று படித்திருக்கின்றேன். அவற்றிலே 2,000 மொழிகள் அழிவில் இருக்கின்றன. மீதியில் ஒரு நாடு பாதுகாப்பு கொடுக்க முடியாத மொழிகள் எல்லாம் ஒவ்வொன்றாக அழிவை நோக்கி நகர்கின்றன. அனைத்து மொழிகளையும் காப்பாற்ற முடியாது விட்டாலும் அவற்றை சேமிக்க வேண்டும். ஆவணப்படமாகவும் ஒலி வடிவமாகவும் கணிமை தொழில்நுட்பத்தில் பாதுகாக்கலாம். ஒரு மொழி அழிவது என்பது ஒரு இனம் அழிவதற்கு, ஒரு கலாச்சாரம் அழிவதற்கு சமம். கீழே விழுந்த முடியை திரும்பவும் ஒட்ட முடியாது. மொழியும் அப்படித்தான். பூமியிலிருந்து ஒரேடியாக மறைந்துவிடும். நான் பேச முடியாமல் அவரையே பார்த்தேன். ஒரு மொழியின் எதிர்காலத்தை அதை பேசும் மக்களின் எண்ணிக்கை தீர்மானிப்பதில்லை. அதுபோல அதன் வளர்ச்சிக்கும் எண்ணிக்கைக்கும் சம்பந்தமில்லை. ஒரு சின்ன பரிசோதனை. உங்கள் நாட்டு சிங்கள மொழியின் கடந்த 50 வருட கால வளர்ச்சியுடன் தமிழ் மொழியின் 50 வருட வளர்ச்சியை ஒப்பிட்டு பாருங்கள். நான் சொல்வது உங்களுக்கே புரியும். புதிய முடி அலங்காரத்தை நான் கண்ணாடியில் பார்த்தேன். திருப்தியாக இருந்தது. காசாளரிடம் பணத்தை கட்டினேன். ஈராக்கிய நண்பரின் பெயரை கூட நான் அதுவரை தெரிந்திருக்கவில்லை. அது முக்கியமாகவும் படவில்லை. எனக்கு கவியின் வரிகள் ஞாபகத்துக்கு வந்தன. நான் சாக்கடையில் விழுந்து கிடக்கின்றேன். என் கண்கள் நட்சத்திரங்களில். நான் என் மொழி மீது வைத்த நம்பிக்கையை துறக்க தயாராகவில்லை. அவர் என்னை மூடியிருந்த போர்வையை கையிலே விரித்து பிரித்தபடி ஒரு மாட்டுச் சண்டைக்காரர் போல நின்றார். தத்தம் மொழிகளை இழந்து கொண்டு வரும் இருவரையும் ஒரு போர்வை பிரித்தாலும் அவர் வேதனையும் இழப்பும் துயரமும் என்னுடையது போலவே இருந்தது. எப்படி இவரிடம் விடைபெறுவது என்பது எனக்கு தெரியவில்லை. ஒருவர் அந்த சமயத்தில் எதை சொல்லக்கூடாதோ அதை சொன்னேன். நண்பரே, அழிவை நோக்கி பயணிக்கும் ஒரு மொழியை நிறுத்த தனிமனிதர் ஒன்றுமே செய்ய முடியாது. இன்றிரவு சுவருடன் உங்கள் உரையாடல் இனிமையாக அமையட்டும். என்ன அப்படி சொல்லிவிட்டீர்கள்? ஒரு மொழியை அழிய விட்டு விடுவோமா? அது இயேசு பேசிய மொழி அல்லவா? நான் திடுக்கிட்டு விட்டேன். கடந்து போன பிறகும் முடிவெட்டு நிலைய கதவுகள் நெடுநேரம் ஆடின. முற்றும்.